ஓகே. சரி நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னால சம்டைம் என்னைய பத்தி உங்களுக்கு தெரிய வாய்க்கும். இப்ப நான் இந்த சின்ன என்ன நேம் நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லி சின்ன இன்ட்ரடக்ஷன் ஒன்று தந்துட்டு நான் இன்றைக்கு பாடத்துக்கு போறேன். அப்ப என்னோட பேர் வந்து வசீர். நான் பலாங்கொடையில் இருக்கிறேன். கொழும்பு யூனிவர்சிட்டியில தேர்ட் இயர்ல படிச்சுட்டு இருக்கிறேன். சேம் டைம் சார்ட்டர்ட் ஃபைனல் லெவல் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதே மாதிரி லோ டிகிரி ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறேன் ஸ்பெஷலாகவே. அப்ப அது இல்லாம அட்வான்ஸ் லெவலுக்கு தான் கிளாஸஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்ப நான் ஓ லெவல்ல சிங்கள தான் எடுத்த செகண்ட் சப்ஜெக்டாக. அதுக்கு பிறகு ஓ லெவல் முடிஞ்சிட்டு ஏ லெவலுக்காக வேண்டி நான் கொமர்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணினேன். ஓ லெவல் ஃபுல்லா நான் ஏ லெவல் படிச்சு கொண்டிருக்கக்குள்ளே ஓ லெவல் ஃபுல்லாக கொமர்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ கொமர்ஸ் படிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ரிசால்ட்ஸ் ஒன்று ஓணுமென்றதுனால ஓ லெவல் திருப்பி ஸ்கூல்ல கொமர்ஸ் செஞ்சுட்டு ஏன்னா ஓ லெவல் ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்த சிங்கள அப்புறம் கொமர்ஸ் செஞ்சுட்டு ஏ ரிசால்ட்ஸ் எடுத்துட்டு தான் இப்போ கொமர்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். சரியா? இப்ப எங்களோட ஸ்கூல்ல கொமர்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. அப்ப பிரைவேட் சொந்தமா அட்வான்ஸ் லெவலில் படிச்ச விஷயத்தை வச்சுதான் கொமர்ஸ் செஞ்சு ஏன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்தேன். ஸோ இன்ஷால்லா நாங்க இவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணையிலும் அவ்வளோ விஷயத்த நான் இன்ஷால்லா இவ்வளோ வரைக்கும் என்ன அதிகமான சப்போர்ட்டை தாரேன். நீங்க கண்டினியூவா வருவீங்கன்னு சொன்னா அப்ப உங்கள்ட்ட எந்த டவுட் இருந்தாலும் எனக்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டுக்கொள்ளையிலும் இல்லாட்டி கோல் எடுத்து கேட்டுக்கொள்ளையிலும் உங்களுக்கு பாடங்கள்ல டவுட் இருக்கிறேன்டா, பேப்பர்ஸ்ல டவுட் இருக்கிறேன்டா, பழைய சிலபஸ்ல டவுட் இருக்கிறேன்டா ஓண்டிய விஷயத்த கேட்டுக்கொள்ளையிலும் அது இஷ்யூ உண்டு. இந்த டைம்ல நீங்க மெசேஜ் போட்டாலும் நான் இன்ஷால்லா வாட்ஸ்அப் அந்த டைம் பார்த்து ரிப்ளை உண்டு தான். சரியா? அப்ப என்னோட பாடத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு முன்னால உங்களுக்கு கிரேட் 10ல ஏதாச்சும் கிளியர் இல்லாத விஷயம் நீக்கிறீங்கன்னு சொன்னா ஏண்டா இது பிசினஸ் கொமர்ஸ் எடுத்தா கொமர்ஸ்ல 2 பார்ட் தான் நீக்கி. ஒன்று பிசினஸ் ஸ்டடீஸ் பார்ட் ஒன்று ஈக்கி, அடுத்தது அக்கவுண்டிங் பார்ட் ஒன்று ஈக்குது. அக்கவுண்டிங் பார்ட் வந்து நீங்க ஓ லெவலுக்குள்ள போக்கல நீங்க ஓ லெவலுக்கு போக்கல 10ஆம் வகுப்பும் 11ஆம் வகுப்பும் சேர்ந்த கொஸ்டின்ஸ் தான் வரும். அதனால நீங்க 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய பாடங்கள்ல அக்கவுண்ட்ஸ் கிளியர் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு 16ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய அக்கவுண்ட்ஸ் செய்ய இயலா. இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு. இதுதான் ஆரம்பம். இட முடிவு தான் ஓ லெவல். அதனால ஓ லெவல் சரியா நீங்க கொமர்ஸ் அக்கவுண்ட்ஸ் பார்ட் மினிமம் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு அக்கவுண்ட்ஸ் பார்ட் கிளியராக இருக்கணும். ஆனா பிசினஸ் ஸ்டடீஸ் அப்படி இல்லை. ரெண்டாவது பிசினஸ் ஸ்டடீஸ் தனி நோட்ஸ். நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சே இல்லாட்டியும் 11ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய பிசினஸ் ஸ்டடீஸ படிக்கையிலும் உங்களுக்கு தெளிவாகவே விளங்கும். இதுக்கும் அதுக்கும் லிங்க் இல்லை. ஆனா அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கணக்கு பாட்டை பொறுத்த வரைக்கும் லிங்க் இருக்குது. அதனால நாங்க அக்கௌண்ட்ஸ் படிக்க இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாடம் போட்டிக்கிறேன் தனி நோட்ஸ் பிசினஸ் ஸ்டடீஸ் பார்ட் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட் 11ஆம் வகுப்புல. 11ஆம் வகுப்புல நான் அக்கௌண்ட்ஸ் பார்ட் வரக்கொள்ள நீங்க 10ஆம் வகுப்புல அக்கௌண்ட்ஸ் பார்ட்ல டவுட் கேட்கிறேன்டா சொல்லுங்க. அந்த விஷயத்த அதோட பேசிக் நான் கிளியர் பண்ணிட்டு 12ஆம் வகுப்புல கூட அக்கௌண்ட்ஸுக்கு வரும். சரியா? அப்ப அந்த விஷயம் வந்து உங்களுக்கு டவுட் கேட்கிறேன்னா நீங்க என்ன செய்யணும்னா பர்சனல் மெசேஜ் போட்டு அப்படி இல்லாட்டி உங்களுக்கு விஷயம் கேட்கிறேன்னா செல்லிடு. அடுத்து இப்ப கிளாஸ் நடந்து கொண்டிருக்கக்குள்ள பாடங்கள் விளங்காட்டி உண்டோ மைக் அன்மியூட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு செட்டுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதுல நீங்க போட்டாலும் என்ன விஷயம் கிளியர் இல்ல திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய விஷயம் கேட்கலும் உங்களோட ஓண்டிய விஷயத்த உங்களுக்கு டவுட் கேட்கிறேன்டா உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளும். அது பிரச்சனை இல்லை. சரி எத்தனை டிப் என்றாலும் நான் இன்ஷால்லா சொல்லி தருவேன். அது கேஸ் ஒன்றியில உங்களுக்கு டவுட் கேட்கிறேன்னு சொன்னா ஓகே. அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப இன்றைக்கு நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே தான் பார்க்க போற இன்றைக்கு பாடத்தோட ரிலேட்டிவான எல்லா டாபிக்ஸையும் பாடத்தோட தொடர்புடைய எல்லா டாபிக்ஸையும் சம்டைம் நீங்க ஒரு விஷயம் சில விஷயம் படிச்சிருப்பீங்க. ஆனா அது இதோட தொடர்புடையதாக இருக்கிறேன்னு சொன்னா அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சேர்த்து என்னோட ஃபைனல் விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தாங்க. இப்ப இன்றைக்கு உங்களோட பாடத்துல போட்டிக்கிற தலைப்பு தான் வியாபாரமும் துணை சேவையும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. சரி, வியாபாரமும் துணை சேவையும் என்று சொல்லக்கூடிய தலைப்பு. நீங்க அடுத்த முக்கியமா விலங்கெடுக்கணும். இங்க நீங்க ஓ லெவல்ல சரியா கொமர்ஸ படிச்சீங்கன்னு சொன்னா ஏ லெவல் கொமர்ஸ் வந்து ஆக லேசி. ஏனண்டா ஏ லெவல்ல படிக்கக்கூடிய எல்லா டாபிக்குமான பேஸ உங்களுக்கு இங்க தந்திருக்கிறான். அப்ப நீங்க அங்க போயிட்டு உங்களோட பேஸ சருக்காட்டி கொண்டு இருக்க தேவையில்லை. டைரக்டாவே உங்களுக்கு ஃபைனல் ஆப்ஷன்ஸுக்கே போயிடும். இங்க சொல்லி அத்தனை பாடமும் அங்க 11வது யூனிட் சொல்லி கிரேட் 12 அதாவது 12ஆம் வகுப்புல 11வது யூனிட் ஒன்றிக்கு வியாபாரம் என்று சொல்லி அங்க சொல்லிக்கிற அத்தனை விஷயமும் உங்களோட பாடத்திலையும் சொல்லிக்கிறான். அதனால நீங்க இங்க படிக்கிற விஷயத்த சரியா பேஸ்மெண்ட்டை சருக்காட்டி கொண்டா ஏ லெவல் கொமர்ஸ் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருந்த அவங்களுக்கு ஈஸியாவே உங்களுக்கு அந்த பாடத்துல எடுத்துட்டு போக இயலும். சரியா? ஏண்டா இங்க அதே விஷயத்த நீங்க சரியாக விளங்க எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி பிசினஸ் ஸ்டடீஸ் இங்க கொமர்ஸ்ல இருக்கிற நோட்ஸ் பாட்டை வந்து நீங்க ஒரு நாளும் பாடமாக்க வானம். இந்த கன்செப்ட்ல என்ன சொல்றான் என்றதை மட்டும் விளங்கெடுங்க. விலங்கெடுத்து உங்களுக்கு ஈஸியா மார்க்ஸ் ஏர்ன் பண்ணிடும். அப்படி நீங்க பாடமாக்க போனீங்கன்றாதான் கொமர்ஸ் பாடம் கஷ்டமாகும். ஏன்னா பாடமாக்க கூட உங்களுக்கு மறதி ஆகிலும் சம்டைம் தெளிவில்லாம போகிலும் இது என்ன கன்செப்ட் என்று கூட விளங்காம போகிலும். அப்படி இல்லாம இந்த கன்செப்டை விலங்கெடுத்தா உங்களுக்கு ஈஸியா செய்யும்.
அப்ப உங்களுக்கு அந்த விஷயம் இன்னும் உப்பரிம குவாலிட்டியாவே விளங்குறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ட்ரிக் ஒண்ண மட்டும் சொல்லித்தரேன். நீங்க இதை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கொமர்ஸ் எடுக்கிற ஏ இந்த கொமர்ஸ்ல ஏன்னு சொல்லக்கூடிய விஷயம் இன்ஷா அல்லாஹ் ஷுவரா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செய்ய வேண்டிய வேலை இப்ப இன்றைக்கு படிக்கக்கூடிய பாடத்தை நாங்க போடுவோம் தான். இன்றைக்கு இந்த பாடம் தான் படிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அப்ப அந்த பாடம் சம்டைம் நீங்க ஸ்கூல்ல படிச்சிக்காம இருக்கேலும் இல்ல நீங்க வேற வேற கிளாஸஸ் போயிட்டு இருந்து அங்க படிச்சு இல்லாம இருக்கேலும் ஆனா நீங்க என்ன செய்யுங்கடா படிச்சோ படிக்கலையோ எங்கட கிளாஸஸ் வரக்குள்ள 2 டிப் அந்த ஃபுல் பாட்டையும் வாசிச்சுட்டு வாங்க. சம்டைம் ஒன்றும் விளங்காது, புதிய ஒரு பாஷை மாதிரி இருக்கும், இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி இருக்கும், ஒன்றும் விளங்காது. ஆனா பரவாயில்ல, நீங்க வாசிச்சுட்டு மட்டும் வாங்க. அதுவும் குறைஞ்சது 2 தடவை, ஒரு ஹவர் போனாலும் பரவாயில்ல, நிதானமா வாசிச்சுட்டு வாங்க. அதுக்கு பிறகு நான் இங்க அந்த பாடத்தை எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள உங்களுக்கு அந்த வாசிச்ச 1 2 விஷயங்கள் மண்டையில கிளிக் ஆகும். இன்னொரு விஷயம் நான் இங்க வாசிச்சினேனே, இங்க வாசிச்சேனேன்னு சொல்லி டக் டக்குன்னு விளந்துடும். அப்ப உங்களுக்கு சாதாரணமா இதை வாசிச்சாம வந்து கிளாஸ்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை விட வாசிச்சுட்டு வந்து கிளாஸ்ல உட்காரக்குள்ள நல்லாவே கிளியர் ஒன்று கிடைக்கும். அதுக்கு பிறகு கிளாஸஸ் முடிஞ்சு ஒன்றோ அதே நைட் உங்களுக்கு படிச்சா பெட்டர், அப்படி இல்லாட்டி அடுத்தண்டு சரி நான் வாசிச்சு எப்படி 2 தடவை வாசிச்சேனோ அதே மாதிரி கிளாஸ் முடிஞ்ச பிறகும் அந்த பாட்டை நீங்க 2 தடவை வாசிச்சா மட்டும் போதும், உங்களுக்கு திருப்பி அந்த பாடத்தை பார்க்க தேவையில்லை. சரியா? திருப்பி அந்த பாடத்தை பார்க்க தேவையில்லை, ஃபுல்லா கிளியர் ஆகும். அடுத்தது வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். உங்க புக் வந்து உங்களோட புக் வந்து நீங்க திருப்பி கொடுக்கணும் தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் ஓலவல் முடிஞ்சு. அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா எக்ஸாம்பிள் தரக்கோல நான் எக்ஸாம்பிள் சொல்லக்கோல சொன்ன எக்ஸாம்பிள் நீங்க என்ன செய்யுங்கன்னா பென்சிலால சரி அப்படி இல்லாட்டி பேனவால சரி நோட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியா ஆயிக்கும். திருப்பி படிச்ச என்ன சார் நான் இப்பயே நீங்க எக்ஸாம் செய்ய போறல உங்களுக்கு எனக்கு 1 வருஷம் அதனால 1 வருஷம் இந்த பாடத்தை மைண்ட்ல வச்சுக்கொள்ளணும் வேண்டா. அந்த எக்ஸாம்பிள் தான் மெயின். அந்த எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு கிளியரா மைண்ட்ல ஞாபகம் வைக்குமெண்டா அந்த பாடம் ஃபுல்லா உங்களுக்கு டோட்டலா வந்துடும். ஓகே, அப்ப இந்த சில விஷயத்தை சொல்லிட்டு நான் பாடத்துக்குள்ளுக்கு போறேன். அப்ப இந்த வியாபாரம் என்று சொல்லக்கூடிய விஷயம் அல்லது இந்த வணிகம் என்று சொல்லக்கூடிய விஷயம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுறேன்னு சொன்னா மனிதண்ட பிறப்பில் இருந்தே இந்த பாடம் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஸ்டார்ட் ஆகுறது. ஏன்னு சொன்னா இப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனிடங்களையும் உலகத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கா எடுத்தா கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் இருக்கிறாங்க. மொத்த உலகத்தையும் எடுத்தா கிட்டத்தட்ட அண்ணளவாக 800 கோடி மக்கள் இப்ப உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த 800 கோடி மக்களையும் உயிர் வாழ ஓணும் என்று சொன்னா நாங்க சில விஷயங்களை கம்ப்ளீட் ஆக வேண்டிய தேவை இருக்குது. இப்படித்தானே நாங்க சில விஷயங்கள் எங்களுக்கு எடுத்துக்கொண்டாதான் சில விஷயங்களை நாங்க பூர்த்தி செஞ்சு கொண்டாதான் எங்களுக்கு உயிர் வாழ இயலும் என்ற கேட்டகரிக்குள்ளே நாங்க போறோம். உதாரணமா உங்களுக்கு தெரியும் இந்த சாப்பாடுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்தா சயின்ஸ் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க குறைஞ்சது 40 நாளைக்கு தின்னாமிப்பீங்கன்னு சொன்னா மேக்சிமம் 40 நாள் ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஜிம் போயாக இருந்தா ஒரு 40 வரைக்கும் பார்க்கலும். அப்படி இல்லாட்டி ஒரு சாதாரண கிழவன் இன்றைக்கு நாளைக்கு போறமா ஆயிக்கிறாருன்னு சொன்னா நல்லா வயசாளி ஆயிக்கிறாருன்னு சொன்னா அவர் ஒரு 3 நாள் சாப்பிடாம வச்சு பாருங்களேன். 3 நாள் சாப்பிடாம ஒரு ரூம்ல அடைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 4வது நாளா அவர் இறந்ததுனால ஊர் முழுக்க சாப்பாடு போட வேண்டிய நிலைமைக்கு வரும். அப்ப 3 நாள் தான் மேக்சிமம் நல்ல ஒரு வயசாளியானா என்ன செய்யலாம் சாப்பாடு இல்லாம தாங்கிக்க இயலும். அப்ப சாப்பாடுன்னு செல்றது எங்களுக்கு தெரியாமலேயே உயிர் வாழ்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பாட்டாக ஆயிக்குது. விளங்கினா இதை நீங்க நல்லாவே நோன்புல விலங்கெடுத்து கொண்டிருப்பீங்க. சம்டைம் உங்களுக்கு நோன்புல சிறு சில கூட உங்களுக்கு பசி வந்திருக்கும். தின்ன ஏலாட்டியர்கள் உயிர் வாழ இயலாத அளவுக்கு உங்களுக்கு ஃபீல் ஆகிக்கும். சம்டைம் இப்பயும் கூட உங்களுக்கு என்ன அப்படி ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி சாப்பாடு எல்லாம் பசி ஆகிக்குது, இதுக்கங்களை கஷ்டம் ஆகிக்குதுன்னு சொல்லி இதுக்கங்களை ஈக்க ஏலவேன்னு சொல்லி நிறைய பேர் என்ன செஞ்சுப்பாங்க கலவுல நோம்பு சுரந்திப்பாங்க, உண்மைக்கு தெரியாம தண்ணியை குடிச்சிப்பாங்க, இப்படி எல்லாம் செஞ்சுப்பாங்க. ஏன்னு சொன்னா இந்த சாப்பாடு இல்லாம உயிர் வாழ இயலா. அடுத்த விஷயம் தான் தண்ணின்னு சொல்லக்கூடிய விஷயம். சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதையும் விட முக்கியமான விஷயம் தான் தண்ணி. சொல்லுவாங்க சயின்ஸ்ல தண்ணி இல்லாம மேக்சிமம் ஒருத்தருக்கு உயிர் வாழ இயலும் 1.5 நாள் தான் உயிர் வாழ இயலும். எவ்வளோ 1.5 நாள் தண்ணி இல்லாம. இதை நீங்க நல்லாவே நோம்புல ஃபீல் ஆகிப்பீங்க. உங்களுக்கு நீங்க சுப 4 மணிக்கோ இல்லாட்டி 4:30க்கோ நீங்க நோம்பு பிடிச்சிட்டு ஈவினிங் உங்களுக்கு 5 மணி இல்லாட்டி 6 மணியா கூட ஃபுல் பேட்டரியும் லோ ஆயிக்கும். இதுக்காங்கள தண்ணி குடிக்காட்டி ஈக்கேலா அந்த அளவுக்கு நீங்க ஃபீல் ஆகுவீங்க. இது வந்து ஜஸ்ட் எவ்வளவு மணித்தியாலம் ஒரு 14 மணித்தியாலம். இதே மாதிரி நீங்க ஒரு 30 மணித்தியாலம் மீந்து பாருங்களே தண்ணி குடிக்காம 31வது மணித்தியாலத்துல நீங்க உயிரோடு இருக்கிறதே சந்தேகமாக இருக்கும். சரியா? அந்த அளவுக்கு தண்ணின்னு செல்லக்கூடிய விஷயமும் எங்களோட லைஃப்ல இம்பார்ட்டன்டான ஒரு பாட்டாக மாறிக்குது. தண்ணி இல்லாம எங்களுக்கு உயிர் வாழ இயலா. அத மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சில விஷயங்கள் எங்களுக்கு இது இல்லாம உயிர் வாழ இயலாண்ட அளவுக்கு எங்களோட லைஃப்ல இம்பார்ட்டன்டாக மாறிக்குது. இதுக்கு நாங்க சிம்பிளா பிசினஸ் ஸ்டடீஸ்ல ஒரு பேரு சொல்லுவோம், கொமர்ஸ்ல ஒரு பேரு சொல்லுவோம். என்னண்டா
தேவைகள் என்று சொல்றோம். என்ன தேவைகள்? ஆங்கிலத்தை சொல்றோம் நீட்ஸ். இது இல்லாம உயிர் வாழையலாம். இந்த விஷயம் பூர்த்தி ஆகலண்டா உயிர் வாழ்றது சந்தேகம் தான். சந்தேகம் என்றதை விட உயிர் வாழ்றது முடியாதுன்னு சொல்ல அந்த அளவுக்கு சொல்லலாம். அவ்வளவுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் தான் இந்த தேவைகள் என்று சொல்லக்கூடிய விஷயம். இது இல்லாம உயிர் வாழ்றதே கேள்விக்குறிதான். அப்படிப்பட்ட தேவைகளை நாங்க என்ன செய்யணும்? உயிர் வாழ ஆசையாயினா பூர்த்தி செஞ்சுதான் ஆகணும். உயிர் வாழணுமெண்டா எதையாச்சும் தின்றுதான் ஆகணும். உயிர் வாழணுமெண்டா எந்தையாச்சும் ஒரு தண்ணியை குடிச்சுதான் ஆகணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தேவையை நாங்க பூர்த்தி செஞ்சாதான் எங்களுக்கு உயிர் வாழ இயலும். அப்ப தேவைன்னு சொல்லக்கூட ஜஸ்ட் விலங்கெடுக்கப்படாது. இந்த தண்ணீரும் இந்த சாப்பாடு மட்டுமே இந்த உயிர் வாழ இயலும் என்று சொல்லி விலங்கெடுக்கப்படாது. இதுக்கு நீங்க அட்வான்ஸ் லெவல் வந்த ஒரு பாடம் ஒன்று படிப்பீங்க. ஆப்ரஹாம் மாஸ்லோட தேவை கூம்பகம் ஒரு கூம்பகம் இருக்கும். அதாவது ஒரு கூம்பகம், ஒரு பிரமிட் மாதிரி ஒரு கூம்பகம் போட்டி வச்சுப்பாரு ஆப்ரஹாம் மாஸ்லோ. அப்ப இவரு சொல்லிப்பாரு, தேவைன்றது இந்த சின்ன விஷயம் மட்டும் இல்ல. 5 தேவைகள் ஒரு மனுஷனுக்கு ஈக்குதுன்னு சொல்லி ஒரு தேவை கூம்பகம் ஒன்று உருவாக்கி வச்சுப்பாரு. சம்டைம் நீங்க கிரேட் 10லயும் அதை படிச்சுட்டு வந்திருப்பீங்க. தேவை கூம்பகம் என்று சொல்லி ஒரு கூம்பகத்தை உருவாக்கி வச்சுப்பாரு. அதுல முதலாவதா சொல்லிக்கிற விஷயம் ஆக கட்டாயமா பூர்த்தி செய்ய வேண்டிய தேவைத்தை நாங்க சொல்லுவோம் அடிப்படை தேவைன்னு சொல்றோம். ஃபவுண்டேஷன் நீட்ஸ், பேசிக் நீட்ஸ் சொல்றோம். இது இல்லாட்டி அடுத்த கட்டத்தை உயிர் வாழ்றதே கேள்விக்குறி. நசனமா இந்த 3 நாள் சாப்பாடு கொடுக்காம இருந்தா அடுத்த நாள் உயிர் வாழ்றது ஒரு கேள்விக்குறியா மாறிடும். இப்படிப்பட்ட விஷயத்தை நாங்க சொல்லுவோம் பேசிக் நீட்ஸ் சொல்லுவோம், அடிப்படை தேவைகள். அப்ப இதுக்குள்ளுக்குத்தான் உணவு, இதுக்குள்ளுக்குத்தான் சாதாரணமா தண்ணீர், அதே மாதிரி இதுக்குள்ள 2 எக்ஸ்ட்ரா வரும். ஒன்று தான் ஆடை. ஆடை எடுத்த ஆடையும் உயிர் இல்லாம என்ன செய்யலாம்? ஆடை இல்லாம உயிர் வாழையலாம். சம்டைம் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகலாம். உடுப்பு இல்லாட்டு உயிர் வாழையலுமா என்று சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் ஆகலாம். ஏன்னு சொன்ன உடுப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் ஏன் இந்த அளவுக்கு தேவைக்குழுக்கு போடுறேன்டா, ஆடைன்னு சொல்லக்கூடிய விஷயம் எதுக்காக மனிதன் யூஸ் பண்றேன்டா தன்னை மானத்தை கவர் பண்ணி கொள்ளத்துக்கு, தன் மானத்தை பாதுகாத்துக் கொள்ளத்துக்காக யூஸ் பண்றான். இப்ப நீங்க பிசினஸ் நீங்க கொமர்ஸ் படிக்கிறீங்க தானே, அதே மாதிரி ஓ லெவல்ல தமிழ் இலக்கியம் என்று சொல்லி ஒரு பாடம் உண்டு இருக்கும். நினைக்கிறேன் நீங்க தமிழ் எடுக்கிறாய்க்கும் சரியா, தமிழ் என்ன சொல்லக்கூடிய மெயின் சப்ஜெக்ட் ஆகும். இப்ப அதுல போய் இது பாருங்க, தமிழ் இலக்கியத்துல ஒரு பாட்டு ஒண்டிக்குது. இந்த பாட்டுல சொல்லிப்பான் நான் நினைக்கிற மாதிரி இலக்கிய புக்ல கடைசி பக்கத்துல நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் வைக்கிற முட்டுக்கு அது ஒரு பாட்டுல சொல்லிக்கிறான். என்னன்னு சொன்னா, மானம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இல்லாம போறது சாவுக்கு போடுற மாலைக்கு சமன் என்று சொல்லிக்கிறாங்க. என்ன மானம் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஒருத்தருக்கு இல்லாம போனா சாவுக்கு மாலை போட்டா ஏதோ அதுக்கு சமன் தான் இதுன்னு சொல்றாங்க. அது ஒரு திருவள்ளுவரோட திருக்குளருமாய் ஒரு வரி ஒன்று தான் அது. அப்ப அதுக்கு அர்த்தத்தை போயிட்டு பார்த்தா அர்த்தத்தை போட்டிப்பாங்க, உயிர்ல மானம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இல்லாம போனா செத்த மாலைக்கு போடுற அந்த செத்தவனுக்கு போடுற மாலைக்கு கொடுக்கிற மறுவாது கூட கொடுக்கப்படாதுன்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு மானம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இம்பார்ட்டன் சொல்லி. அப்ப அந்த மானம் அவ்வளவு இம்பார்ட்டன்டா மானத்தை பெற்று தரக்கூடிய ஆடையும் ஒரு முக்கியமான ஒன்றுதான். இதனால தான் ஆடையை கூட அடிப்படை தேவைகளுக்கு போட்டிக்கிறாங்க. அதே மாதிரி தான் வீடையும் அடிப்படை தேவைக்குள்ள போட்டிப்பாங்க. வீடுன்னு சொல்ல கூட நாங்க சாதாரணமா மாளிகை ஆயிக்கோணும், இல்லாட்டி அனுரகுமார திசாநாயக்க வாழ்ற அரச மாளிகை ஆயிக்கோணும், இல்லாட்டி சாதாரண உலகத்துல பணக்காரர்கள் வாழ்ற மாதிரி பெரிய பெரிய பில்டிங்கள் ஆயிக்கோணும் என்று இல்ல. ஜஸ்ட் ஒரு கூரை, ஒரே ஜஸ்ட் ஒரே ஒரு கூரை, ஒரே ஒரு நிலம் மட்டும் தான் நீக்குது. ஒரு ஒரு கம்பு நாட்டிக்கிறார், ஒரு கூரை இருக்குது. தன்னோட பாதுகாப்புக்காக அந்த வீட்டை யூஸ் பண்றாருண்டா அந்த இதுவும் வீட்டுக்குள்ளுக்கு வரும். ஆக குறைஞ்சது அது சரி ஈக்குவல் சொல்லி ஆப்ரஹாம் சொல்லுவோம் அடிப்படை தேவைகளை போட்டிப்பாரு. இது முதலாவது மட்ட தேவை. அதுக்கு பிறகு பாதுகாப்பு தேவை, சமூக தேவை, சுய உணர்வு தேவைன்னு 5 வகையான தேவையா பிரிச்சு வச்சுப்பாரு ஆப்ரஹாம் மாஸ்லோ. அப்ப எங்களுக்கு இப்படிக்கு தேவை இல்லை, நாங்க தேவைப்படக்குள்ள யூஸ் பண்ணுவோம் அந்த ஆப்ரஹாம் மாஸ்லோட கும்பகத்தை. அப்ப இப்படிப்பட்ட தேவைகள் ஈகித்தானே, இந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சாதான் எனக்கு உயிர் வாழ இயலும். அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு பேசிக்கா விளங்கிக்கும். சாப்பாடு இல்லாம எனக்கு உயிர் வாழ இயலாம். இந்த சாப்பாடுன்னு சொல்லக்கூடிய விஷயத்த எடுக்கிறதுக்கு 2 ஆப்ஷன் ஈகி. 2 விஷயம். உதாரணம் எனக்கு பசின்னு வரக்கொள்ள நான் சாப்பாடுன்னு சொல்லக்கூடிய விஷயத்த கட்டாயம் திண்டே ஆகணும். அது எந்த சாப்பாடுனாலும் ஈக்கலும். கொண்டு ஒரு ரொட்டியாக இருக்கையிலும், ஏதாவது பிட்டாக இருக்கையிலும், சோறாக இருக்கையிலும், எது இருந்தாலும் ஈக்கையிலும். அது ஆளுக்கால விருப்பத்துக்கேற்ப வேறுபடும். உதாரணம் எனக்கு பசி வரக்குள்ள நான் புட்டு தின்னதான் விருப்பம் என்று சொன்னா நான் புட்டு தெரிவு செய்வேன். சம்டைம் உங்களுக்கு சோறு தின்னதான் விருப்பம் என்று சொன்னா நீங்க சோறு தெரிவு செய்வீங்க. இல்லாட்டி வேறொருத்தர் ரொட்டி தின்னதான் விருப்பம் ஒரு ரொட்டியை தெரிவு செய்வார். அது எங்க ஆளுக்கால விருப்பத்துக்கேற்ப நாங்க வாங்குற சாமான் மாறையிலும்.
ஆனா நாங்க எங்களுக்கு பூர்த்தி செய்யறதுக்கு இந்த வாங்குற சாமன் ரெண்டு இடத்துலயும் தான் வாங்கிடும். ரெண்டு இடத்துலயும் தான் வாங்கிடும். எந்தெந்த இடம் சொல்லுங்க அப்ப உங்களோட அறிவை வச்சு. சிம்பிளா இந்த கன்செப்ட் என்ன தானே, இந்த விஷயம் எல்லாம் தேவை. இந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு கட்டாயம் வாங்கி ஆகணும். இந்த வாங்குற சாப்பாடை ரெண்டு இடத்துலயும் வாங்கிடும். இல்லாட்டி ரெண்டு இடத்தையும் நாங்க தயாரிச்சு கொள்ளையிலும். எந்தெந்த இடம்? கடையில ஓகே, உண்டு கடையில இருந்து வாங்கிடும். வேற உண்டு வீட்டுல கடையில. வெரி குட். என்ன செய்யலும்? ஒன்றோ எங்களுக்கு பசி வந்தா தேவையான சாமான் நாங்க வீட்லயே தயாரிச்சு கொள்ளும். என்ன உதாரணமா நீங்க சிம்பிளா யோசிங்க. நோம்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள நாங்க நோம்பு துறக்கிறோம். அப்படித்தான் நோம்பு எல்லாம் துறப்பாங்க. வாங்க செல்லக்குள்ள 6:20 நோம்பு துறப்பாங்க. அப்ப நோம்பு துறக்குள்ள பொதுவா இந்த டைம்ல தான் ஷோர்ட் ஈட் செய்வாங்க. அப்படித்தானே ஷோர்ட் ஈட்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் வலிமையாக இருக்கும். இப்ப சில வீட்டுல ஷோர்ட் ஈஸ் என்ன செய்வாங்கன்னா செய்வாங்க வீட்டுல. உதாரணம் எங்க வீட்டை பொறுத்தவரை ஷோர்ட் ஈஸ் சொல்லக்கூடிய விஷயம் செய்வாங்க. செஞ்சு எங்கட தேவை நாங்களே பூர்த்தி செய்வோம். ஆனா மத்த சில வீடுகள் எடுத்து பார்த்தா எங்களோட முன்னுக்கூடுதல் நம்ம எடுத்து பார்த்தா அவங்க செய்ய மாட்டாங்க. கடையில இருந்து பேச்சஸ் பண்ணி வாங்கி அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களோட நோம்பு திறப்பு தேவை அவங்களோட பசியை பூர்த்தி செஞ்சு கொள்வாங்க. இப்படி பசியை பூர்த்தி செய்யறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் நீக்கி. ஒன்று எனக்கு தானே உற்பத்தி செஞ்சு கொள்றது. அப்படி இல்லாட்டி அடுத்தவன் உற்பத்தி செய்யறத வாங்கி தின்றது. வேணா இந்த ரெண்டு ஆப்ஷனும் நீக்கி. இதுல நான் எனக்கே எங்கட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு எங்க வீட்டுல நாங்க உற்பத்தி செஞ்சு கொண்டோம் தானே. இதுக்கு நாங்க பிசினஸ்ல ஒரு பேரு சொல்றோம், டிரெக்ட் ப்ரொடக்ஷன் ஆங்கிலத்தை சொல்றோம். தமிழ் அரசுல போனா நேர் உற்பத்தி என்று சொல்றோம். நேர் உற்பத்தி. எனக்கு பசி வரக்கொல, எனக்கு ஆடேண்ட தேவை வரக்கொல, எனக்கு வீடுண்ட தேவை வரக்கொல, நான் அடுத்தவன் உதவியை போய்த்து கேட்கிறல்ல. வேற யாராவது சமைச்சு வச்ச சாப்பாடை தின்ன போறல்ல. எனக்கு பசின்னு வரக்குள்ள நான் எனக்கு தேவையான விஷயத்த நானே உற்பத்தி செஞ்சுட்டு நானே என் தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்றேன். இதுக்கு சிம்பிளா சொல்ற பேரு தான் நேர் உற்பத்தின்னு சொல்றோம். நேர் உற்பத்தி என்ன? நேர் உற்பத்தின்னு சொல்றோம். அப்படி இல்லாட்டி நான் அடுத்தவன் எங்க வீட்டு முன்னுக்கூட்டுகள் நான் சொன்னதானே, அவங்க தன்னை சோட்டிஸ் தேவைய அவங்க உற்பத்தி செஞ்சு கொள்ள மாட்டாங்க. யாராச்சும் ஒருத்தர் உற்பத்தி செஞ்சா சல்லி குடிச்சு போய் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப இந்த மாதிரி ஆட்களுக்கு நாங்க சொல்ற நேரில் உற்பத்தின்னு சொல்ற. நேரில் நேர் என்றது தனக்குத்தானே உற்பத்தி செய்யறது. நேரில் என்று சொல்றது யாரோ ஒருத்தர் உற்பத்தி செஞ்ச பண்டத்தை தான் சல்லி கொடுத்து வாங்கி தண்ட தேவையை பூர்த்தி செய்யறது. ஓகேயா? அப்ப நேரில் உற்பத்தின்னு சொல்லக்கூடிய விஷயமும் நேர் உற்பத்தின்னு சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பவுண்டேஷனா கிளியராக இருக்கணும். அதுக்கு முதல் தேவைன்னு சொல்லக்கூடிய விஷயம் கிளியராக இருக்கணும். இப்ப நேரில் உற்பத்தின்னு சொல்லக்கூடிய கன்செப்டுக்கு வாங்க. நேரில் உற்பத்தின்னு சொல்லக்கூடிய கன்செப்டுக்கு வாங்க. அப்ப நேரில் உற்பத்தின்னு சொல்லக்கூடிய விஷயம் உதாரணமா எங்கட முன்னு கூடு மைண்ட் எப்பவுமே இல்லாட்டி உங்களோட முன்னு கூடுன்னு வைங்களே. அப்ப அவங்க தன்னை சோட்டிஸ் தேவைய சல்லி கொடுத்து அடுத்த வெங்கிட்ட இருந்து வாங்குறாங்க. அப்ப விற்பனை செய்யறொத்து நீக்கணும் தானே. உதாரணமா நான் யாராச்சும் ஒருத்தர் அவங்க போய்த்து வாங்கணுமெண்டா சோட்டிஸ விற்கிற ஒருத்தர் ஈக்கணும். அப்ப இந்த விற்கிற நடவடிக்கைக்கு தான் நாங்க சொல்ற என்ன சொன்னா வியாபாரம் என்று சொல்றேன். என்ன? இந்த விற்கிற நடவடிக்கைக்கு தான் நாங்க சிம்பிளா சொல்றோம் வியாபாரம். சோட்டிஸ உற்பத்தி செஞ்சு வச்சுக்கிறாங்க. அவங்க இவங்க சல்லியை கொடுக்க கொள்ள அவங்க போயிட்டு அந்த சாமனை இவங்களுக்கு விற்பனை செய்யறாங்க. இந்த நடவடிக்கைக்கு தான் நாங்க சிம்பிளா சொல்ற வியாபாரம் என்று சொல்றேன். உதாரணமா இவங்களுக்கு பசி கொண்டு வருது. நான் டெஸ்ட்ல இருந்தே வாரேன். இவங்களுக்கு பசி வருது, தேவை ஆயிக்குது, சாப்பாடு தின்னணும். சோ தின்றதுக்கு இவங்க உற்பத்தி செஞ்சு கொள்ளல. இவங்க போயிட்டு கடையில போயிட்டு கேட்கிறாங்க, சல்லியை கொடுக்குறாங்க. அவங்க சல்லியை எடுத்துட்டு கடைக்காரன் என்ன செய்யறான்னு சொன்னா சாமான் இவங்களுக்கு விற்பனை செய்யறாங்க. இந்த நடவடிக்கை இந்த ஆக்டிவிட்டிக்கு தான் நாங்க சிம்பிளா சொல்ற வியாபாரம். வியாபாரம் ட்ரேட்னு சொல்லணும் ஆங்கிலத்துல. வியாபாரம் சொல்றேன். சிம்பிளா வியாபாரம் சொன்னா காசை கொடுத்து கொள்வனவு விற்பனை செய்யற நடவடிக்கை. இந்த முன்னு கூட்டுல இருக்கிறவங்க காசு கொடுத்து சோட்டிஸ வாங்குவாங்க. அந்த சோட்டிஸ் கடைக்காரன் காசை எடுத்து சோட்டிஸ் இவங்களுக்கு விற்பனை செய்வாங்க. அந்த ரெண்டு பேருக்கும் நடைபெற கொள்வனவு விற்பனை ஆக்டிவிட்டிக்கு தான் நாங்க சிம்பிளா சொல்லுவோம் என்னன்னு சொன்னா வியாபாரம் என்று சொல்றோம். அப்ப அந்த வியாபாரம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுற? மனிதன் தேவை விருப்பத்திலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுற. எனக்கு பசி வந்ததுனால தான் இன்னைக்கு வணிகங்கள் ஈக்குது. இன்னைக்கு பசி வந்ததுனால தான் வியாபாரங்கள் நடந்து கொண்டு ஈக்குது. அப்ப அந்த பசி அந்த தேவைன்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த வியாபாரத்துல ஆரம்ப கட்டமாக ஈக்குது. அப்ப தேவை அதனூடாக வணிகங்கள் அதனூடாக தான் வியாபாரம் என்று சொல்லக்கூடிய விஷயம் நடந்து கொண்டு ஈக்குது. ஓகே. அப்ப இதுல பேரு தான் வியாபாரம் என்று சிம்பிளா சொல்லுவோம். அப்ப இந்த வியாபாரம் என்று சொல்லக்கூடிய விஷயம் அந்த கொள்வனவு விற்பனை தானே. சிம்பிளா வியாபாரம் என்றா வாங்குறதும் விற்கிறதும். அப்ப இந்த வாங்குறதும் விற்கிறதும் ஸ்ரீலங்கா உள்ளுக்கு மட்டும் நடக்க இயலும். நல்லா வச்சுக்கோங்க. ஸ்ரீலங்கா உள்ளுக்கு மட்டும் நடக்க இயலும். ஸ்ரீலங்கா உள்ளுக்கு மட்டும். அதாவது வெளிநாட்டு மக்களோட எந்த தொடர்பும் இல்ல, வெளிநாட்டு மக்களோட டச்சே இல்ல. ஸ்ரீலங்கா லீக் ஒருத்தன் தான் வாங்குறதுக்கும் வாரான், ஸ்ரீலங்கா லீக் ஒருத்தர் தான் விற்கிற நடவடிக்கையும் செய்யறாங்க. இது ஸ்ரீலங்கா உள்ளுக்கு மட்டும் நடக்கிற விஷயம்.
அப்ப இந்த வியாபாரத்துக்கு நாங்க ஒரு பேர் சொல்றோம் உள்நாட்டு வியாபாரம், லோக்கல் ட்ரேட்னு சொல்றோம். உள்நாட்டு வியாபாரம். உதாரணமா தான் முன்னூத்தூட்டுக்காரவங்க பசி வருது, சல்லி எடுத்து சோட்டிஸ் கடைக்கு போறாங்க, சோட்டிஸ இவங்க சாமான சல்லியை கொடுத்து சோட்டிஸ வாங்குறாங்க, சோட்டிஸ் கடைக்காரங்க சல்லி எடுத்து சோட்டிஸ விக்கிறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் இந்த ஆக்டிவிட்டி கொள்வனோ விற்பனை நடந்தது ஸ்ரீலங்கா உள்ளுக்கு தான். இதோட வெளிநாட்டுல இருக்கிறவங்க டச்சாவல்ல, வெளிநாட்டுல இருக்கிறவங்க இவங்களோட வியாபாரத்தோட தொடர்பாக அல்ல. அப்ப இப்படிப்பட்ட வியாபாரத்துக்கு நாங்க சிம்பிளா சொல்றோம் உள்நாட்டு வியாபாரம் என்று சொல்றோம். என்ன? உள்நாட்டு வியாபாரம் என்று சொல்றோம். சம்டைம் சில நேரத்துல இந்த கொள்வனோ விற்பனை என்று சொல்லக்கூடிய நடவடிக்கை வெளிநாட்டொத்தரோட நடக்க இயலும். வெளிநாட்டொத்தர்கிட்ட நான் சாமனை வாங்க இயலும், இல்லாட்டி வெளிநாட்டொத்தருக்கு நான் என்னோட சாமனை விற்பனை செய்ய இயலும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸும் ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு நடந்து கொண்டிருக்குது. எக்ஸாம்பிள் நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு சாமான் வாங்குறீங்க, எதுல என்ன அலி எக்ஸ்பிரஸ்ல இருந்து வைப்பேன். அலி எக்ஸ்பிரஸ் சொல்லக்கூடிய விஷயம் ஸ்ரீலங்கால இல்ல, அப்படித்தானே? அலி எக்ஸ்பிரஸ்ல உதாரணமா நீங்க ஒரு சப்பாத்தோண்டு ஆர்டர் போடுறேன்னு வைப்போம். அவ சப்பாத்தோண்டு நீங்க ஆர்டர் போடக்கொள்ள அந்த சப்பாத்து வந்து ஸ்ரீலங்கால இல்ல அமெரிக்கையிலும் சம்டைம். அப்ப நீங்க போட்டோஸ் எல்லாம் பார்த்து இந்த சப்பாத்து நல்லா இருக்குது, நீங்க சைஸையும் குடுக்குறீங்க. அதே மாதிரி இதெல்லாம் உங்களோட பாடத்துல வருது, இப்படி சப்பாத் ஆர்டர் போடணும் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி தருவோம். சரியா? சப்பாத்து ஒன்று வருது, அப்ப நீங்க ஆர்டர் போடுறீங்க, சல்லிய பே பண்றீங்க, அப்ப வெளிநாட்டுல இருந்து சாமான் வருது. அப்ப இந்த இடத்துல வாங்கினது ஸ்ரீலங்கால இருக்கிற நீங்க, ஆனா உங்களுக்கு சாமானை வித்தது வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர். இப்படி விக்கிற ஒருத்தரோ வாங்குற ஒருத்தரோ வெளிநாட்டில் இருக்கிறார் சொன்னா அவரோட நீங்க டிரான்சாக்சன், நீங்க வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுறேன்டா, அந்த வியாபாரத்துக்கு நாங்க சொல்றோம் சர்வதேச வியாபாரம் அல்லது வெளிநாட்டு வியாபாரம் என்று சொல்லி இருக்கோம். ஸ்ரீலங்கால இருக்கிற ஒருத்தருக்கும் வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தருக்கும் இடையில கொள்வனோ விற்பனை நடக்கிறது. நீங்க கொண்டோ வாங்கிலும் இல்லாட்டி நீங்க விற்கலும், அந்த வெளிநாட்டில் இருக்கிற கொண்டோ வாங்கிலும் இல்லாட்டி அவர் விற்கலும், உங்களுக்கும் அவருக்கும் இடையில வாங்குற விற்பனை நடவடிக்கை நடக்கும் என்றா அதுக்கு நாங்க சொல்ற சர்வதேச வியாபாரம் என்று சொல்றோம். ஓகே? அப்ப வியாபாரம் என்றா என்னன்னு கிளியரா? அதே மாதிரி உள்நாட்டு வியாபாரம் சர்வதேச வியாபாரம் என்றா என்ன கிளியரா குயிக்கா சொல்லுங்க. ஓகே, டவுட் இருக்குதா? கிளியர் இல்லாத விஷயம் இருக்குதா? இல்லத்தானே? ஓகே, சரியா? ஓகே, அப்ப நாங்க அடுத்த பாட்டுக்கு போவோம். அப்ப உள்நாட்டுக்குள்ளுக்கு வியாபாரம் நடக்கிற தானே. இப்ப உள்நாட்டு வியாபாரத்தை நாங்க வெஸ்ட்டுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளிநாட்டு வியாபாரத்துக்கு போவோம். உள்நாட்டுக்குள்ள வியாபாரத்துல உள்நாட்டுக்குள்ள வியாபாரம் என்றா என்ன? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. உள்நாட்டுக்குள்ள வியாபாரம் என்றா என்ன? ஸ்ரீலங்காவுக்கே எங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கொள்றது. ஸ்ரீலங்கா உள்ளுக்கு எங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கொள்ளது. நான் சொல்ற மாதிரி என்ன சொன்னா வியாபாரம் சொன்னா மெயினா ஒரு விஷயம் கட்டாயம் சொல்லணும். காசு கொடுத்து கொள்வனவு செய்யற, வெளிநாட்டு தொடர்பு இல்லாம. ஓகே, வெளிநாட்டு தொடர்பு இல்லாம காசு கொடுத்து கொள்வனவு செய்ய. சிம்பிளா சொல்ல போனா இங்க இந்த முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒண்ணு கட்டாயம் சொல்லணும். கொள்வனவு விற்பனைன்னு சொல்லக்கூடிய பாட்டை கட்டாயம் சொல்லணும். இந்த வியாபாரம் என்று சொன்னாவே அங்க ரெண்டு ஆக்டிவிட்டி இருக்கும், ரெண்டு செயற்பாடு நடக்கும். ஒன்று கொள்வனவு, அடுத்தது விற்பனை. கொள்வனவு செய்யறவர் கொள்வனவாளர் ஆயிப்பாரு, விற்பனை செய்யறவர் விற்பனையாளர் ஆயிப்பாரு. அப்ப நீங்க ரெண்டு விஷயத்த கட்டாயம் சொன்னாதான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அப்ப நீங்க வியாபாரம் என்று சொல்லணும், உள்நாட்டு வியாபாரம் என்று சொல்லக்கொள்ளணும். உள்நாட்டுள்ளிக்கே எந்த சர்வதேச தொடர்பும் இல்லாம உள்நாட்டுள்ளிக்கே கொள்வனோ விற்பனை நடக்கும் என்று சொன்னா, இல்லாட்டி உள்நாட்டு நுகர்வோருக்கு இடையிலையும் உள்நாட்டு விற்பனை செய்தவர்களுக்கு இடையிலையும் கொள்வனோ விற்பனை நடக்கும் என்று சொன்னா, இல்லாட்டி என்ன இப்படி சொல்ல போனா உள்நாட்டு கொள்வனவாளர்களுக்கு இடையிலையும் உள்நாட்டு விற்பனையாளர்களுக்கு இடையிலையும் பரிமாற்றம் நடக்கும் என்று சொன்னா இதுக்குத்தான் நாங்க சொல்லலாம் உள்நாட்டு வியாபாரம் என்று சொல்லலாம் என்று சொல்லி டெபினேஷன்ஸ் கொடுக்கும். இந்த வரைவிலக்கணத்துல ரெண்டு விஷயம் கட்டாயம் மென்ஷன் பண்ணணும். ஒன்று உள்நாடுன்னு சொல்லக்கூடிய விஷயம் மென்ஷன் பண்ணணும், ரெண்டாவது கொள்வன விற்பனை சொல்லக்கூடிய விஷயம் மென்ஷன் பண்ணணும். அதோட நீங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் ஏர்ன் பண்ணணும். இல்லாட்டி மத்தவங்க நான் கொடுக்குற பாயிண்ட்ஸ் மத்தவங்க கொடுக்காத முறைக்கு நல்ல ஒரு ஹைலைட் ஆன பெஸ்டான ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் என்றா இன்னும் ரெண்டு விஷயத்தை எட் பண்ணி, அதுதான் சர்வதேச தொடர்பு ஒன்றும் இல்லாம என்று சொல்லக்கூடிய பாயிண்ட் எட் பண்ணிலும். அப்படி இல்லாட்டி அதோட சேர்த்து ரெண்டு தரப்பினர்களோட பேரையும் பண்ணிடும், கொள்வனவாளர் விற்பனையாளர் ரெண்டு பேரையும் எட் பண்ணி
அவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய கொள்வன விற்பனைன்னு சொல்லி எட் பண்ணிடும். சரியா? அப்ப இது எல்லா விஷயமும் உங்களோட டியூட்ல தந்திக்கிறேன், உங்களோட புக்ல தந்திக்கிறேன். உங்களுக்கு ஷார்ட் நோட் வேணும்னு சொன்னா நான் எழுதுறதுக்கு தாரேன். அப்படி இல்லாட்டி புக் மட்டும் ஓகேன்னு சொன்னா உங்களுக்கு அதே வாசிச்சு விலங்கடிக்கு எப்படி நோட்ஸ் தரவா இல்லாட்டி புக் போதுமா? குயிக்கா சொல்லுங்க. இல்லாட்டி நான் புக்கை இப்படி திருப்பி வாசிச்சோல ஹைலைட் பண்ணுவேன். ஹைலைட் பண்ணக்கோல ஓகே நோட்ஸ் தாங்க. உமருக்கு எப்படி நோட்ஸ் தரவா? ஓகே அப்ப எழுதிக்கோங்க, எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு தலைப்பு போடுங்க, தேவை விருப்பம் என்று சொல்லி தலைப்பு போடுங்க, தேவை விருப்பம். தலைப்பு போடுங்க, தேவை விருப்பம். ஆங்கிலத்துல போட்டுன்னா நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். நீங்க ஆங்கிலத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச விஷயங்களை வச்சுக்கோங்க, ஏன்னா சம்டைம் இது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படும். நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். அவ தேவைன்னு சொல்லி போட்டு போடுங்க. தேவை விருப்பம் பெரிய தலைப்பு போட்டு சின்ன தலைப்பு சப்டொபிக் தேவைன்னு சொல்லி போட்டு எழுதுங்க. உயிர் வாழ்வதற்கு உயிர் வாழ்வதற்கு உயிர் வாழ்வதற்கு ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டிய அடிப்படையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டிய உடல் உள நிலைமைகள் உடல் உள நிலைமைகள் உடல் உள நிலைமைகள் தேவைகள் எனலாம். தேவைகள் எனலாம். இங்க உடல் உள்ள நிலைமைன்னு சொன்னா உடல்னு சொன்னா சம்டைம் எங்களோட தேவைகள் வந்து உடல் ரீதியான தேவையாக இருக்கும். சம்டைம் எங்களோட தேவைகள் வந்து உடல் ரீதியான தேவை, அதாவது எங்களோட வெளிரங்கத்துக்கு சில தேவைகள் தேவைப்படும். உதாரணமா தான் சாப்பாடு எங்களோட வெளிரங்கத்துக்கு, எங்களோட உடம்புக்கு சாப்பாடு தேவை. அதே மாதிரி தான் தூக்கம், அதே மாதிரி தான் வீடு, இதெல்லாம் எங்களோட உடலுக்கு தேவையான விஷயம் தான் இந்த சாப்பாடு தேவை, இது விஷயம் எல்லாம். அதே மாதிரி சில தேவைகளையும் எங்களோட உள்ளத்துக்கு பூர்த்தி செய்ய வேண்டிய தேவைகள். உதாரணம் தான் இரக்கம், பெற்றோரோட பாசம், பெற்றோர் எங்கள் மீது வச்சுக்கிற இரக்கம். அப்ப அந்த இரக்கம் இல்லாம இருந்தா எங்களுக்கு உயிர் வாழுது கஷ்டமாக. சம்டைம் நீங்க யோசிச்சு பாருங்க, சிலவங்க பேரண்ட்ஸ் இரக்கம் இல்லாம சண்டை எங்கேயோ போயிட்டு உயிர் இழந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சண்டை மாயிச்சு கொண்டவங்க, தற்கொலை பண்ணி கொண்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்ப அதனால அந்த இரக்கம் என்று சொல்லக்கூடிய விஷயம் தேவை எங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு. ஆனா இந்த தேவை உடலுக்கு தேவையானதல்ல, என் உள்ளத்துக்கு தேவையானது. சோ உள்ளத்துக்கு தேவையான தேவைகளை மீக்கிலும் உடலுக்கு தேவையான தேவைகளை மீக்கிலும் இது ரெண்டுமே தேவைக்குழுக்கு தான் வரும். அப்ப இது ரெண்டுமே உயிர் வாழ்றதுக்கு அத்தியாவசியமா இருந்தா அது எங்களுக்கு தேவைக்குழு கொண்டு போய் போட இயலும். ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் போட்டுக்கோங்க, உதாரணம்னு சொல்லி போட்டுக்கோங்க. உடல் ரீதியான தேவைன்னு போட்டுட்டு உதாரணம் போடுங்க. உடல் ரீதியான தேவைன்னு போட்டு உதாரணம் போடுங்க. உடல் ரீதியான தேவைன்னு போட்டு உதாரணம் போடுங்க. உணவு, வீடு, போடுறது ஸ்பீடா சொல்லுங்க, நான் நோட் சொல்றது. உணவு, வீடு, ஆடை, பாதுகாப்பு. நீங்க ஒன்று நீரையும் எக்ஸ்ட்ரா எழுதி கூட நீர், காற்று. ஓகே, அடுத்து வந்து உளரீதியான தேவைகள் என்று போடுங்க. உளரீதியான தேவைகள் அதுக்குள்ள போடுங்க அன்பு, கருணை, பாசம். அன்பு, கருணை, பாசம். அன்பு, கருணை, பாசம். அப்ப இதுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுங்க. சம்டைம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிக்கல, பாசம் இல்லாட்டியும் ஒரு மனுஷன் சாகுறானா என்று சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். டவுட்னு சொல்லி விஷயம் எப்பயுமே வரப்படாது, எல்லா இடத்துலயும் கிளியர் ஆகிக்கும். அவர் சம்டைம் அப்படி ஒரு டவுட் வரும். அப்ப இதுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஒன்று சொல்றேன், இந்தியாவில் நடந்த சம்பவம். நீங்க சம்டைம் மூவிஸ் பாக்குறீங்களா தெரியா? சம்டைம் மூவிஸ் பார்க்க நான் சொல்லல, மூவிஸ் பார்க்க வானம். ஆனா நான் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு ஷோட்ல பார்த்த விஷயம், நானும் அந்த மூவிஸ் பார்த்தில்ல, பட் ஆனா பார்த்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். அதுல வந்து என்ன கிரிக்கெட்டோட சம்பந்தப்பட்டதுனால ஒரு சின்ன ஒரு பார்ட் மட்டும் பார்த்து அந்த வீடியோல ஃபுல் மூவிஸும் அல்ல. MS தோனின்னு சொல்லி ஒரு மூவி ஒன்று வந்துச்சு, MS தோனி. சரியா? தோனியினுடைய வரலாற செல்றதுக்கான ஒரு மூவி.
அப்ப அத நடிச்ச ஒருத்தர் ஒரு ஹீரோ இப்பாரு தானே, அந்த மூவில நடிச்ச ஒரு ஹீரோ இப்பார், எனக்கு அவரோட பேர் சரியா, ஹீரோ இப்பாரு தானே, முடிவெடுத்த ஒரு ஹீரோ இப்பார். அப்ப அவரு நல்ல ஒரு சல்லிக்காரர், நல்ல ஒரு கோடீஸ்வரன், அவர் பார்த்தா விலங்குல எந்த ஒரு உடல் ரீதியான குறைபாடும் இல்ல, அழகான ஒரு பொடியன். அப்ப அந்த ஒரு பொடியன் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு போனதுக்கு பிறகு தன் ரூமுக்குள்ளுக்கே தன்னை தற்கொலை செஞ்சு கொண்ட ஒரு வீடியோ வந்து வைரலா ஆச்சு. பார்த்தா உண்மையில அவர் இருந்தாரு, தற்கொலை செஞ்சு கொண்டு தான் நியூஸ் வந்துச்சு. அப்ப தேடி பார்த்தா, உதாரணமா ஒரு மனிதன் நல்லா வச்சுக்கோங்க, தற்கொலை என்று சொல்லக்கூடிய ஆப்ஷனுக்கு போகணும் என்றா அவனுக்கு இந்த தேவை என்று சொல்லக்கூடிய விஷயம் பூர்த்தியாகாம நீந்திக்கணும். வேற எதுக்காகவும் அவன் தற்கொலைக்கு போறல. படிப்பு ஃபெயில் ஆனதுக்காக வேண்டி தற்கொலை போனேன் அவனுக்கு அர்த்தம் கல்வி என்று சொல்லக்கூடிய தேவை பூர்த்தியாக இல்ல. ஏதாச்சும் ஒரு தேவை பூர்த்தியாகாட்டி தான் தற்கொலைன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனுக்கு போறான். அது முஸ்லீம்கள் இல்ல நன் முஸ்லீம்கள். அப்ப அவரு தற்கொலைக்குள்ள போனது ஆப்ஷனை தேடி பார்க்க போல பாக்குறாங்க மக்கள். இவனுக்கு சாப்பாடு சரியா கிடைக்கலன்னு கேட்டா எங்களையும் விட 10 மடங்கு நல்ல சாப்பாடு அவரே கிடைச்சிக்குதுன்னா நல்ல ஒரு கோடீஸ்வரன். வீட்டை பார்த்தா எங்களையும் விட 10 மடங்கு வீடு, நல்ல சொகுசான வாழ்க்கை. ஆனா பேய்த்து பார்த்தா அவருக்கு என்ன செஞ்சில்ல, இறக்கம் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று கிடைச்சில்ல. யாரையோ ஒருத்தர்கிட்ட இறக்கத்தை எதிர்பார்த்திக்கிறாரு. அப்ப அந்த இறக்கம் அவருக்கு கிடைக்காததுனால, அவர் எதிர்பார்த்த விஷயம் அங்க கிடைக்காததுனால அவர் அதை இழப்ப தாங்க இல்லாம தன்னைத்தானே மாய்ச்சி கொண்டிருக்கிறாரு. சோ இதுவும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுக்கு, இறக்கம் என்று சொல்லக்கூடிய விஷயம் தேவைன்றதுக்கு. அது இல்லாட்டி மனுஷன் செத்துடுவான். சரியா? அப்ப உள ரீதியான தேவையும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான். அதனால தான் சொன்னேன் உடல் உள ரீதியான நிலைமை. அப்ப நீங்க பாயிண்ட்ஸ் கொடுக்கோ இப்படியே கொடுங்க. சம்டைம் தேவைகள் விருப்பங்கள் என்னன்னு கேட்கிடும். தேவைக்கும் விருப்பத்துக்கும் வேறுபாடு கேட்கிடும். தேவையும் விருப்பத்தையும் வரைவிலக்கணப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கிடும். அப்ப இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட இந்த மாதிரி ஒரு டெபினிஷனை கொடுத்தா அந்த பேப்பரை திருத்துறவரால வெட்ட கூட இல்லை. அவ்வளவுக்கு ஃபுல் பெர்ஃபெக்டான ஆன்சர் தான் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஓகேயா? அப்ப ரெண்டாவது சப் டாபிக் போடுங்க விருப்பம் சொல்லி. தேவையை போட்டாச்சு. ரெண்டாவது சப் டாபிக் விருப்பம் சொல்லி. விருப்பம். விருப்பத்தை கீழே போடுங்க. தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு, தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு, தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு மனிதர்கள் தெரிவு செய்யும், மனிதர்கள் தெரிவு செய்யும் தெரிவுகளே, தெரிவு செய்யும் தெரிவுகளே விருப்பம் எனலாம். தெரிவு செய்யும் தெரிவுகளே விருப்பம் எனலாம். உதாரணமா பசி வரக்கோல அவன் எதை தெரிவு செய்யறானோ அது அவன் விருப்பம். உதாரணமா எனக்கு பசி வரக்கோல நான் ரொட்டியை தெரிவு செஞ்சா அது எனக்கு விருப்பம். நீங்க இடியப்பத்தை தெரிவு செஞ்சா அது உங்களோட விருப்பம். அப்ப விருப்பம் என்று சொல்றது ஆளுக்கால் மாறுபடும். சரியா? விருப்பம் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஆளுக்கால் மாறுபடும். அப்ப எக்ஸாம்பிள் போடுங்க விருப்பத்துக்கு. எக்ஸாம்பிள் போடுங்க விருப்பத்துக்கு. எக்ஸாம்பிள் போடுங்க விருப்பத்துக்கு. உணவுன்னு சொல்லி போட்டு போடுங்க. உணவு தான் தேவை. இந்த தேவை போட்டு செய்யறதுக்கு நிறைய ஆப்ஷன் நீக்கி உணவுன்னு சொல்லிட்டு போடுங்க. பிட்டு, இடியப்பம், ரொட்டி இந்த மாதிரி விருப்பங்கள் ஈக்கணும். உணவு தேவை. இந்த உணவோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு சிலவங்க பிட்டு தெரிவு செய்யணும். அது விருப்பமா மாறும். சிலவங்க இடியப்பல தெரிவு செய்யணும். அது விருப்பமா மாறும். அதனால உணவுண்ட தேவையை போட்டுட்டு ஒரு டேஷண்ட போட்டு போடுங்க. பிட்டு, இடியப்பம், ரொட்டி அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான சாப்பாடு கொஞ்சம் போட்டுடுங்க. சரியா? விருப்பமான சாப்பாடு போடுங்கண்டா ஃபுல்லா எழுதி கொண்டிருக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு 3 மட்டும் போட்டா ஓகே. சரியா? அது கிளியர்னு நினைக்கிறேன். அடுத்தது நீங்க அடுத்த கிளாஸ் வாரீங்கன்னு சொன்னா கொஸ்டின் ஒன்று எழுதிக்கோங்க. அடுத்த கிளாஸ் நீங்க செஞ்சுட்டு வர வேண்டிய கொஸ்டின் உண்டு. Q1 என்று மட்டும் போடுங்க. Q1 போட்டு 1 போடுங்க. கொஸ்டின் 1 தேவை கமா விருப்பம் என்பவற்றை, தேவை கமா விருப்பம் என்பவற்றை வேறுபடுத்தி உதாரணம் தருக. வேறுபடுத்தி உதாரணம் தருக. ஓகே? இந்த கொஸ்டின்ஸ் நீங்க அடுத்த கிளாஸ் வாரீங்கன்னு சொன்னா செஞ்சுட்டு வாங்க. ஓகே? அப்ப இந்த தேவை விருப்பம் கிளியரா குயிக்கா சொல்லுங்க. தேவைண்டா என்ன, விருப்பம் என்றா என்ன, வரை விளக்கணம் கேட்டா எப்படி கொடுக்கணும், அதே உதாரணம் என்ன, தேவை விருப்பத்துக்கான வேறுபாடு நீங்க எடுத்துட்டு வாங்க. நான் அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவேன். இது கிளியரா? எழுதிட்டீங்களா ஃபுல் நோட்ஸ்? கிளியர் தானே? ஓகே. அடுத்தே போடுங்க. அடுத்தே போடுங்க. ஒரு பாயிண்டா போட்டுங்க. ஸ்பெஷல் பாயிண்ட் ரெட்ல இல்லாட்டி
உங்களுக்கு கலர் மை யூஸ் பண்றேன்னா அப்படி ஸ்பெஷல் நோட்டா போடுங்க. தேவையை பூர்த்தி செய்வதற்கு, இல்லாட்டி தேவை கமா விருப்பம் என்று போட்டாலும் ஓகே. தேவை கமா விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு, தேவை கமா விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு எல்லா மனிதர்களிடத்திலும் எல்லா மனிதர்களிடத்திலும் இரண்டு தெரிவுகளே காணப்படுகின்றன. இரண்டு தெரிவுகளே காணப்படுகின்றன. அதாவது தேவை இருப்பதை பூர்த்தி செய்யறதுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் நீங்கி, ரெண்டே ரெண்டு வழிமுறை தான் நீங்கி. இந்த ரெண்டு வழிமுறையில ஒரு வழிமுறையை வச்சு கட்டாயம் எங்களோட தேவை எங்களோட விருப்பத்தை பூர்த்தி செய்யணும். சரியா? அதான் சொல்றேன் அந்த பாயிண்ட்ல. அதுல முதலாவது வழிமுறை போடுங்க. முதலாவது வழிமுறை தனக்கு தேவையானவற்றை தானே உற்பத்தி செய்தல். தனக்கு தேவையான பிராக்கெட்ல போடுங்க. தனக்கு தேவையான மற்றும் விருப்பமானவற்றை தானே உற்பத்தி செய்தல். உண்டோ எனக்கு தேவையான விஷயத்த நானே ப்ரொடக்ஷன் பண்ணிடும், அடுத்தவன் எந்த ஹெல்ப்பும் இல்லாம. இந்த விஷயம் தான் ஆரம்பத்துல இருந்த விஷயம். நீங்க எழுதி கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இந்த விஷயம் தான் ஆரம்ப சமுதாயத்துக்கிட்ட. சிம்பிளா சொல்ல போனா 1900க்கு முன்னால உங்களோட அப்பட கிட்ட கேட்டு பாருங்க. அப்படி இல்லாட்டி உங்களோட அப்பட வாப்ப கிட்ட கேட்டு பாருங்க. இந்த விஷயம் தான் இருந்துச்சு. இந்த பிசினஸ் என்ற விஷயம், இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் என்ற விஷயம் ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு எது தேவையோ அதை அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி கொண்டு வாழ்ந்தாங்க. நீங்க சம்டைம் போட்டோல பாத்திருப்பீங்க ஹிஸ்டரியில. ஆரம்ப கால மக்கள் ஆடையை எப்படி செஞ்சுட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஆடை இல்லாம புடவையை நெய்யக்கூடிய ஒரு விஷயமும் கூட தெரியாத டைம்ல இலக்கோலையை அவங்க ஆடையா உடுத்து கொண்டு சுத்தி கொண்டு இருந்தாங்க. சோ அந்த டைம்ல இருந்தே இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகி இந்திக்குது. எங்களுக்கு தேவையான விஷயத்தை நாங்களே ப்ரொடக்ஷன் பண்ணி கொள்வோம். இப்ப இதுக்கு நீங்க பிராக்கெட்ல போடுங்க, நேருற்பத்தின்னு நாங்க சொல்லிடும். என்ன சொல்லலாம்? நேருற்பத்தின்னு சொல்லிடும். அப்படி இல்லாட்டி ஸ்லேஷ் பண்ணி போடுங்க, நேருற்பத்தின்னு போட்டுட்டு. அப்படி இல்லாட்டி இதுக்கு இன்னொரு பேரு மீக்கி சுயபூர்த்தி பொருளாதாரம். சுயபூர்த்தி பொருளாதாரம். ஓகே, இது முதலாவது ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் உண்டு. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன நான் சொல்லி தந்தது எக்ஸ்பிளைன் பண்ண போல? வரங்கல தம்பி. கடையிலிக்கு உற்பத்தி ஒன்று வாங்குறதா? அப்படியே சொன்னீங்க. ஓகே, ரெண்டாவது ஆன்சர் அதுதான் வரும். சரி, ரெண்டாவது ஆப்ஷன் முதலாவது தனக்கு தானே உற்பத்தி செய்யறது. ரெண்டாவது ஆப்ஷன் யாராச்சும் ஒருத்தர் உற்பத்தி செஞ்சதை வாங்குறது. வெரி குட். அப்ப அதை எங்களுக்கு ரெண்டாவதா போடுங்க. அப்ப நீங்க முதலாவது போட்டீங்க தானே, அப்ப ரெண்டாவது நம்பரை போடுங்க. ரெண்டாவது நம்பரை போடுங்க. பிறர் உற்பத்தி செய்தவற்றை பிறர் உற்பத்தி செய்தவற்றை சிலவங்க இப்படிங்க, எனக்கு எல்லா விஷயம் செஞ்சு கொள்ளையிலாட்டி அடுத்தவன்ட்ட லேசா உற்பத்தி செஞ்சு வாங்குறான். பிறர் உற்பத்தி செஞ்சவற்றை பணம் கொடுத்து கொள்வனவு செய்தல். பணம் கொடுத்து கொள்வனவு செய்தல். சரியா? ஆரம்பத்துல அப்படித்தான் இருந்துச்சு நேருற்பத்தி. அதுக்கு பிறகு மக்களுக்கு ரெண்டே ரெண்டு ரீசனால இந்த நேருற்பத்தின்னு சில குடிச்சு செஞ்சு கொள்ளையெல்லாம் போனேன். உதாரணமா சிம்பிளா வைங்க. உங்களோட வீட்டுல உங்களோட உமா வாப்பா ரெண்டு புள்ளையா இருந்தா வீட்டுக்கு ஒரு 30 பெட்டி சுட்டா போதும் மேக்சிமம் போனா. அதே உங்களோட வீட்டுல 10-15 புள்ளக அடிக்கிறேன் வைப்பமே, நோம்புக்கு ஒரு 150 பெட்டி சரி சுட வேண்டி வரும். அப்ப இது கஷ்டம், ரிஸ்கான வேலை. நோம்பு வெள்ளையிலிருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டி வரும் மந்திக்கு பெட்டி சுட்டு முடிக்கிறதுக்கு. நோம்பு பிடிச்சதுல இருந்து பெட்டி சுட வேண்டி வரும் மந்துக்கு நோம்பு துறக்கிறதுக்கு. அப்ப இது கஷ்டமான வேலை தானே. அப்ப இந்த டைம்ல தான் நாங்க என்ன செய்யறேன்டா, அடுத்த வண்ட ஹெல்ப்ப வாங்குறேன். இப்ப இது முதலாவது ரீசன். அந்த நேருற்பத்தி எனக்கு நானே உற்பத்தி செய்யறது எந்த டைம்ல செஞ்சு கொள்ளையெல்லாம் போகும்டா. முதலாவது ரீசன் என்ன? எங்க வீட்டுல சனத்தொகை கூடினு சொன்னா, எங்க வீட்டுல இருக்கக்கூடிய புள்ளைகள் எண்ணிக்கை கூடினு சொன்னா எனக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொள்ளையெல்லாம் போகும். ஆரம்ப காலத்தை கேட்டு பாருங்க, இப்பதான் மேக்சிமம் ஒரு வீட்டுல 3-4 புள்ள. அதே நீங்க அப்பட டைம்ல போய் இதை கேட்டு பார்த்தா ஒரு வீட்டுல 25 புள்ள. எங்கட அப்பட புள்ள எல்லாம் கேட்டு பார்த்தா ஒரு வீட்டுல 30 புள்ள. 30 புள்ளைக்கு நோம்பு துறக்கிறதுக்கு ஒரு புள்ளைக்கு ஒரு 5 சோட்டிஸ் வச்சா 150 பெட்டி சுடணும். 150 பெட்டி சுடுறதுக்கு அவங்களோட அப்பட உமுமா சரியா வெள்ளை நோவு பிடிச்சதுல இருந்து மாவு பிணைஞ்சு சுட்டாதான் 150 பெட்டி அந்திக்கு சுட்டு முடிக்கலும். சரி, அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப இது கஷ்டம். அப்படி சனத்துவம் அதிகமாக ஈக்க கொள்ள அவங்களோட தேவையை அவங்களாவே பூர்த்தி செஞ்சு கொள்றது கஷ்டத்துக்குள்ள வந்துடும். ரெண்டாவது அவங்களோட தேவையை அவங்கள பூர்த்தி செய்யறதுக்கு எப்ப கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா, ரெண்டாவது டைம்ல இந்த புள்ளைகளுடைய விருப்பம் கூடுது. புள்ளைகள் ஒன்றை கேட்டு
வாங்க இல்லை. ஓ, அசான் சொல்லுது, நான் முடிஞ்சோடனே ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, அசான் முடிஞ்சிச்சு, நான் ஸ்டார்ட் பண்றேன். அப்ப ரெண்டாவது காரணம் தான் என்னன்னு சொன்னா, எங்கட தேவை எங்களுக்கே பூர்த்தி செஞ்சு கொடையிலான நிலைமை எப்ப வரும்னு சொன்னா, முதலாவது நிலைமை நான் உங்களுக்கு சொன்னேன், எங்க வீட்டுல இருக்கிற புலகள் கூடினா இந்த நிலைமை வரும். ரெண்டாவது நிலைமை எப்ப தெரியுமா வரும்? வீட்டுல இருக்கிற புலகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை கேக்குதுன்னு வைப்போமே. உதாரணமா ஆரம்ப காலத்துல 30 புள்ளை இந்த சரி 30 புள்ளைக்கு எப்படியாச்சும் சமாளிச்சு 150 பிட்டு சுடுறதுக்கு ரெடியான வைப்போமே. ஆனா 30 புள்ளைகளும் 30 ஐட்டத்தை கேட்கிறான். ஒருத்தன் பேஸ்ட் கேட்கிறான், இன்னொருத்தன் மாலுப்பான் கேட்கிறான், இன்னொருத்தன் பெட்டிஸ் கேட்கிறான், இன்னொருத்தன் சம்சா கேட்கிறான் நோம்பு பிடிக்கிறதுக்கு. இப்படி கேட்டா என்ன செய்யலாம்? எல்லாத்தையுமே தான் தனக்கு தானே உற்பத்தி செய்ய இயலாம். ஏழுமா நீங்களே யோசிச்சு பாருங்க. உதாரணம் 30 புள்ளை இருக்குது, 5 புள்ள பெட்டிஸ் கேட்கிறாங்க. அப்ப அந்த 5 புள்ளைக்கு மட்டும் ஒரு 30 பெட்டி சுடணும். அடுத்தது வந்து இனமஞ்சு புள்ள என்ன கேட்கிறாங்கன்னா பேஸ்ட் கேட்கிறாங்க. அப்ப 5 புள்ளைக்கு மட்டும் வேற 30 பேஸ்ட் சுடணும். இன்னொரு 5 புள்ள வந்து சம்சா கேட்கிறாங்க. அப்ப அந்த 5 புள்ளைக்கு சம்சா சுடணும். இன்னொரு 5 புள்ள வந்து வேறந்தியா கேட்கிறாங்க. இன்னொரு 5 புள்ள சப்மரின் கேட்கிறாங்க. இன்னொரு 5 புள்ள பேகர் கேட்கிறாங்க. இப்படி கேட்டா எங்கால போறது? அப்ப அவங்க அந்த டைம்லயும் அவங்களோட தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்ள இயலாத நிலைமை வரும். அப்ப இந்த டைம்ல தான் பொதுவா எல்லா மக்களும் தன்னை தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்ள இயலாண்டு விளங்கி அடுத்தவங்கள்ட உதவியை எடுக்க பார்ப்பாங்க. அடுத்தவங்களோட உதவியை எடுக்க பார்ப்பாங்க. அப்பதான் அந்த பொருளாதாரம் நேருற்பத்தியிலிருந்து மாறி நேரில் உற்பத்திக்கு போக வேண்டி வந்துச்சு. இதுதான் ஆரம்ப காலத்துல நடந்துச்சு. இதனாலதான் ஆரம்ப காலத்துல வணிகம் என்ற விஷயமே ஸ்டார்ட் ஆன. இல்லாட்டி வணிகம் என்ற விஷயம் ஒன்று இல்ல. அடுத்தவனுக்கு உற்பத்தி செஞ்சு கூட கடை ஒன்றை சரி பார்க்கலாம் பேத்திக்கும். உதாரணமா எனக்கு நானே உற்பத்தி செஞ்சு கொண்டிருந்தா எதுக்கு ஒரு கடை திறந்திக்கணும் வேறத்தை தேவலை தானே. எனக்கு நானே உற்பத்தி செஞ்சு கொள்ள இயலாத நிலைமை வரக்குள்ளதான் அடுத்தவனோட சப்போர்ட்டை கேட்க போய்த்து தான் அது அவன் லாபமாக யூஸ் பண்ணி லாபம் வச்சு ஒரு கடையை நடத்தி கொண்டு போறான். இதுதான் வந்த சிச்சுவேஷன், இதுதான் வந்த ஹிஸ்டரி, இதுதான் வந்த வரலாறு பாடத்துல. சரியா? அப்ப இந்த விஷயத்த நான் சோட்டன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். டவுட் இருக்கிறேன்னா கேளு. அப்ப நீங்க அதுல மார்க் பண்ணிக்கோங்க. பிறர்கிட்ட இருந்து வாங்கின விஷயம் சொன்னதானே, அதுல மார்க் பண்ணிக்கோங்க. நேரில் உற்பத்தின்னு போட்டுக்கோங்க. நேர் உற்பத்தியால நேரில் உற்பத்தி, நேரில் உற்பத்தின்னு சொல்லி போட்டுக்கோங்க. நேரில் உற்பத்தி.
அடுத்த பாயிண்ட் ஒன்று போட்டுக்கோங்க, ஸ்பெஷல் பாயிண்ட். அதுவும் எடிஷனல் ஸ்பெஷல் பாயிண்ட் உண்டு, எக்ஸ்ட்ராவா சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட் உண்டு, போட்டுக்கோங்க. சரியா? நேருற்பத்தி என்று சொல்லக்கூடிய விஷயம், நேருற்பத்தி, நேருற்பத்தி போடுங்க. நேருற்பத்தி, நேருற்பத்தி தோல்வி அடைவதற்கான காரணம், தோல்வி அடைவதற்கான காரணம், தோல்வி அடைவதற்கான காரணம். நேருற்பத்தி தோல்வி அடைவதற்கான காரணம். அதாவது நேருற்பத்தி சில விஷயம், நான் எனக்கே உற்பத்தி செஞ்சு கொள்ள இயலாத நிலைமை எப்ப வருமேண்டா, முதலாவது போட்டுக்கோங்க, சனத்தொகை அதிகரித்தல். சனத்தொகை அதிகரித்தல். சனத்தொகை அதிகரித்தல். ரெண்டாவது போட்டுக்கோங்க, விருப்பங்கள் அதிகரித்தல். சனத்தொகை அதிகரித்தல் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, வீட்டுல இருக்கிற புள்ளைகள் அமௌண்ட் கூடின. புள்ள 2 ஓகே, 5 10 30 40 புள்ளியால் ஆய்ந்தா என்ன செய்யல, எல்லா விஷயத்தையும் எங்களுக்கே செஞ்சு கொள்ளையிலா, இந்த நிலைமை வரும். இதுதான் ஆரம்பத்துல நடந்தது. இதனாலதான் வணிகம் என்று சொல்லக்கூடிய விஷயமே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேயா? அப்ப அதுக்கு பிறகு போட்டுக்கோங்க, இந்த 2 விஷயம் கிளியர் தானே. அதுக்கு பிறகு போட்டுக்கோங்க, இதனால்தான், இதனால்தான், இதனால்தான் நேருற்பத்தி பொருளாதாரம், நேருற்பத்தி பொருளாதாரம், நேருற்பத்தி பொருளாதாரம் தோல்வி அடைந்து, தோல்வி அடைந்து நேரில் உற்பத்தி பொருளாதாரம் தோன்றின. நேரில் உற்பத்தி பொருளாதாரம் தோன்றின. நேரில் உற்பத்தி பொருளாதாரம் தோன்றின. ஓகே, நேரில் உற்பத்தி பொருளாதாரம் தோன்றின மெத்தட் கிளியரா உங்களுக்கு? எப்படி தோன்றின, எதனால தோன்றின, தோன்றின விஷயம் கிளியரா? நேரில் உற்பத்தின்னா என்ன, நேரில் உற்பத்தி வந்த விஷயம் கிளியரா? நேரில் உற்பத்தின்னா நாங்க எங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிக்கொள்ற இல்ல, அடுத்தவன் எங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிக்கொள்ற. உதாரணமா என்ன தேவை எனக்கு பூர்த்தி செஞ்சு கொள்ளையாட்ட என்ன செய்வேன், அடுத்தவன் சப்போர்ட் கேட்பேன். இப்படி சப்போர்ட் கேட்டதுனால தான் அடுத்தவன் சாமான வாங்க வேண்டி வந்து, இதுதான் நேரில் உற்பத்தி பொருளாதாரம்னு சொல்றேன். இந்த விஷயம் உங்களுக்கு இப்பக்கு கிளியர் இல்லாட்டி நார்மலா வச்சுக்கோ, போக 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 இந்த பாட் கிளியர் ஆகும். ஓகே, நார்மலா கிளியரா? உமர், அஷ்ஃபா? ஓகே, அஷ்ஃபா கிளியரா? ஓகே, சரியா? நேருற்பத்தின்னு சொல்லக்கூடிய விஷயம் கிளியர். அடுத்தே போடுங்க, நேருற்பத்தி நேரில் உற்பத்தியா மாறின விஷயமும் கிளியர். நேரில் உற்பத்தியை அடிப்படையாக கொண்டே, நேரில் உற்பத்தியை அடிப்படையாக கொண்டே, நேரில் உற்பத்தியை அடிப்படையாக கொண்டே வியாபாரம் ஆரம்பித்தது. வியாபாரம் ஆரம்பித்தது. வியாபாரம் ஆரம்பித்தது. வியாபாரம் என்றா என்ன? எனக்கும் இன்னொத்தனுக்கும் இடையில நடக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல். நான் இன்னொத்தன்ட்ட கொடுக்கல் வாங்கல் செய்யறதுல பேரு தானே நேர் உற்பத்தி. எனக்கு நானே எந்த தேவையை நானே உற்பத்தி செஞ்சிருந்தா அடுத்தவன்ட்ட சாமான் வாங்க தேவையில்ல. அடுத்தவன்ட்ட சாமான் வாங்க போறதுக்கான ரீசன் எனக்கு நானே உற்பத்தி செஞ்சுக்கொள்ள இயலாத நிலைமை வந்து, அதனால நேரில் உற்பத்தி வந்து, அதனால தான் வியாபாரம் ஆரம்பிச்சேன். ஓகே, இது கிளியரா? அடுத்தது ஒரு ஃப்ளோ ஒன்றுமை போடுங்க, சார்ட் ஒன்றுமை போட்டுங்க. சார்ட் சொன்னா நாங்க சொல்லுவோம் பாய்ச்சட் கோட்டு படம் என்று சொல்றோம். பாய்ச்சட் கோட்டு படம் தெரியும் தானே உங்களுக்கு? ஒரு மேடம் பாய்ச்சட் கோட்டு படம் போட தெரியுமா, இல்லாட்டி சொல்லித்தர எப்படின்னு எக்ஸாம்பிள் காட்டுறேனே. ஒயிட் போர்டு விளங்குறதா 2 பேத்துக்கும்? அப்படி உங்களுக்கு ஒயிட் போர்டு விளங்காட்டி கீழே செக் ஒன்று வந்திருக்கும், மேல லிங்க் ஒன்று வந்திருக்கும், கிளிக் பண்ணா உங்களுக்கு ஒயிட் போர்டு காட்டு. ஒயிட் போர்டு விளங்குதா 2 பேத்துக்கும்? உமர், அஷ்ஃபா விளங்குதா? ஓ, அஷ்ஃபாக்கு விளங்குது. உமர் விளங்குதா? ஓகே, உமர் விளங்குது. சரியா? நீங்க டச் பண்ணா கீர்த்தி படும் போர்டுல சரியா பேரோட காட்டும். ஓகே, நான் சிம்பிளா உங்களுக்கு காட்டுறேனே.
அப்ப இது இப்படித்தான் பாய்ச்சல் கோட்டு முறை காட்டுறேன். எப்படி வியாபாரம் வந்தது நாங்க பாய்ச்சல் கோட்டு முறையில காட்டுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு தேவை விருப்பம் இங்கே இருக்குது. நாங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணினோம். நான் எதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்லி தந்திக்கிறேன். வியாபாரத்துக்கான தேவை எல்லா விஷயம் சொல்லி தந்திக்கிறேன். ஆரம்பத்துல தேவை இருக்குது. தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நாங்க செலக்ட் பண்ற விஷயம் என்ன? விருப்பம். தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நாங்க செலக்ட் பண்ற விஷயம் என்ன? விருப்பம். தேவை எதை வச்சு பூர்த்தி செஞ்சு கொள்ளையிலும்? விருப்பத்தை வச்சு. எனக்கு பசிண்டா பசிய சாப்பாடுன்ற பேர்ல வச்சு பூர்த்தி செய்யலும். சாப்பாடுன்னு சொல்லக்கூட ஏதாச்சும் ஒன்று தெரிவு செய்யணும் தானே. அந்த தெரிவு வந்து விருப்பத்தை கீழே வரும். அந்த விருப்பம் வந்து நான் தேவையை விருப்பத்தை உற்பத்தி செஞ்சு கொள்றது. அதாவது எனக்கு பசி வருது. பசிக்கு நான் இடியப்பதை தெரிவு செய்கிறேன். இடியப்பதை நான் என்ன செய்யறேன்? ஆரம்பத்திலே எனக்கு நானே உற்பத்தி செஞ்சு கொள்றேன். எனக்கு நானே உற்பத்தி இதுதான் ஆரம்பத்தில் இந்த பொருளாதாரம். எனக்கு நானே உற்பத்தி செஞ்சு கொள்றேன். நேர் உற்பத்தி என்ன? விருப்பத்தை நேருற்பத்தியினூடாக பூர்த்தி செஞ்சு கொள்றேன். நேருற்பத்தியினூடாக பூர்த்தி செஞ்சு கொள்றேன். நேருற்பத்தியினூடாக பூர்த்தி செஞ்சு கொள்றேன். ஓகே, நேருற்பத்தியில் எனக்கு தேவையான விஷயத்தை நானே உற்பத்தி செஞ்சு கொள்றது. அதுக்கு பிறகு இந்த நேருற்பத்தி 2 ரீசனால தோல்வி அடைஞ்சு நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஒன்றே சனத்தொகை கூடினது, அடுத்தது விருப்பங்கள் அதிகரிச்சது. அப்ப இந்த 2 விஷயத்தால நேருற்பத்தி தோல்வி அடைஞ்சதுக்கு பின்னால நாங்க என்ன செஞ்சோம்டா நேரில் உற்பத்திக்கு மாறினோம். அடுத்தவன்ட்டு கேட்க ஆரம்பிச்சோம். உங்களோட சப்போர்ட் ஒன்று தாங்க, நான் சல்லித்தாரன், நீ சாமனத்தான் என்று சொல்லி நேரில் உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சோம். நேரில் உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சோம். நேரில் உற்பத்தியால தான் எது வந்துச்சு? வியாபாரம் வந்துச்சு. நேரில் உற்பத்தியால தான் வியாபாரம் வந்துச்சு. அப்ப உங்களோட தலைப்பு இதுதான். உங்களோட தலைப்பு இந்த பாட்டான். உங்களோட தலைப்பு வியாபாரம் தான். உங்களோட தலைப்பு வியாபாரமும் துணை சேவை. ஆனா வியாபாரம் என்ற தலைப்பு தந்ததுக்கு உங்களோட கொஸ்டின்ல வியாபாரத்தை மட்டும் கேட்க மாட்டான். நேரில் உற்பத்தி பத்தியும் கொஸ்டின் கேட்பான். நேருற்பத்தியை பத்தியும் கொஸ்டின் கேட்பான். விருப்பத்தை பத்தியும் கொஸ்டின் கேட்பான். தேவையை பத்தியும் கொஸ்டின் கேட்பான். ஏன்னா இதுக்கு பின்னால் கன்செப்ட் இதுதான். வியாபாரம் என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்தது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணித்தான். இதனால தான் உங்களுக்கு நான் தேவையை சொல்லி தந்தேன். இதனால தான் உங்களுக்கு விருப்பத்தை சொல்லி தந்தேன். இதனால தான் உங்களுக்கு நான் நேருற்பத்தி சொல்லி தந்தேன். இதனால தான் உங்களுக்கு நேரில் உற்பத்தி சொல்லி தந்தேன். அதனாலதான் ஃபைனலா வியாபாரத்துக்கு வந்தோம். ஓகே, இந்த பாய்ச்சல் கோட்டு படம் மூலம் காட்டிக்கோங்க. எக்ஸாம்பிள் வைங்களே, இப்ப நான் படிச்சு கொடுக்குற விஷயமும் ஒரு வியாபாரம் தான். படிச்சு கொடுக்குற விஷயம் ஒரு வியாபாரம் தான். எக்ஸாம்பிள் வைங்களே, நீங்க சேவிஸ் சாமனன்னு சொல்லக்கூட கண்ணால பாக்குற பொருள் மட்டும் இல்ல, ஒரு சேவையை வாங்கினாலும் அதுவும் வியாபாரத்துக்கு தான் வரும். அப்ப நீங்க என்ன செய்றீங்க? எனக்கிட்ட இருந்து சேவையை வாங்குறீங்க. வாங்குறால் நீங்க, வாங்குவோர் நீங்க, கஸ்டமர் நீங்க, நுகர்வோர் நீங்க. நான் அந்த சேவையை விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் விற்பனையாளர். அப்ப விற்பனையும் வாங்குதலும் எங்கெல்லாம் நடக்குதோ அந்த இடத்துல வியாபாரம் தான். அப்ப இதுவும் ஒரு வியாபாரமாக இருக்கு. இதுவும் ஒரு வியாபாரம் தான். அப்ப இதையும் எங்களுக்கு பாய்ச்சல் போட்டு படம் மூலம் காட்டியது. முதலாவது தான் உங்களோட தேவை என்ன? கல்வி என்று சொல்லக்கூடிய உங்களோட தேவை. அப்ப நீங்க கல்வி கற்கணும் என்று சொல்லி இருக்கிறீங்க. அதுலயும் உங்களோட விருப்பம் வந்து கொமர்ஸ் பாடம் படிக்கணும். நீங்க கல்வி கற்கணும் என்று சில பேர்ல சிங்கள பாடம் கற்க வரலைங்க. இன்னைக்கு கொமர்ஸ் பாடம் கற்கணும். உங்களுக்கு நீங்க கொமர்ஸ் பாடம் கற்கணும். இந்த கொமர்ஸ் பாடத்தை நீங்க என்ன செஞ்சிப்பீங்கடா? சுயமாக படிச்சிப்பீங்க கொஞ்ச காலம். மற்ற பாடங்களை ஸ்கூல்ல தாரமை படிச்சுட்டு அந்த மாதிரி சுயமாக படிச்சிப்பீங்க. அவ சுயமாக படிச்சுட்டு சம்டைம்ஸ் சில பாடங்கள் உங்களுக்கு விளங்கிக்காது. இந்த அக்கௌண்டிங் பாட்டெல்லாம் ஓலவல்லிக்கக்கூடிய அக்கௌண்டிங் பாட்டெல்லாம் ஒரு வழிகாட்டல் இல்லாம படிக்க இயலாம், மொங்கலாகும். சரியா? அப்ப நேருற்பத்தின்னு சொல்லக்கூடிய விஷயம் நீங்க சுயமாக படிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு பாடம் விளங்கல்ல. அப்ப நீங்க என்ன செய்யறீங்கடா? ஒரு கிளாஸ் ஒன்று ஜாயின் ஆக போறீங்க. அடுத்தவரோட சப்போர்ட்டை கேட்க போறீங்க. அடுத்தவரோட சப்போர்ட் சொல்ல போல நேரில் உற்பத்தி. உங்களுக்கு நீங்களே ப்ரொடக்ஷன் பண்ணிக்கொள்ளையாட்டி இன்னொருத்தரோட சப்போர்ட்டை கேட்க போவீங்க. இதுதான் நேரில் உற்பத்தி. அப்ப அந்த டைம்ல அவர் என்ன செய்வாருண்டா, உங்களுக்கு இது காசை எடுத்துட்டு அவர் உங்களுக்கு சேவிஸ கொடுப்பாரு. வேணா அப்ப இதுவும் ஒரு வியாபாரத்துக்கு பாருங்க. அப்ப இந்த வியாபாரத்தையும் எங்களுக்கு இந்த படிமுறையில காட்டிடும். இந்த படிமுறையில காட்டிடும். தேவை எங்கேயும், விருப்பம் எங்கேயும், நேருற்பத்தி எப்படி இருக்கும், நேரில் உற்பத்தி எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும் காட்டி இந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா? எக்ஸாம்பிள் எங்கட இந்த விஷயத்தையும் பாய்ச்சல் கோட்டு முறையை காட்டிக்கோங்க. பாய்ச்சல் கோட்டு முறையை காட்டிட்டு உதாரணம் போட்டு காட்டுங்க. தேவைக்கு சைட்ல போட்டு காட்டுங்க. கல்வி ஒரு தேவை. அத விருப்பம் காட்டுங்க. கொமர்ஸ் இல்லாட்டி வணிகம் என்று சொல்லி போடுங்க. வணிக பாடம் எனக்கு விருப்பம். சோ அதை நான் நேருற்பத்தி கீழே போடுங்க. நான் தனியா படிக்க ட்ரை பண்ணினேன். நேரில் உற்பத்திகளை போடுங்க. தனியா படிச்சா ஆனா ஒன்றும் விளங்கல்ல. ஒரு டீச்சர்ஸ்ட சப்போர்ட் எடுக்க போனேன். அடுத்தவனோட சப்போர்ட் எடுக்கிறது தானே நேரில் உற்பத்தி. சோ அவரு சல்லி எடுத்து கற்று தந்தாரு. அப்ப அவர் வந்து
எனக்கு கொள்வனவு செஞ்சாரு, நான் சாமான் வாங்கினேன், நான் அவர் எனக்கு வித்தாரு என்று சொல்லி போடுங்க. ஓகேயா? சம்டைம் பேசுறதுக்கு இல்லாட்டி சொல்லுங்க, எங்க சரி மலையாகி. இந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா? டவுட் இருக்குதா? அஷ்ஃபா உமர் எழுதி முடிஞ்சா சொல்லுங்க. நான் போறது ஸ்பீடா இல்லாட்டி? கிளியரா ரெண்டு பேர்த்துக்கும் குயிக்கா சொல்லுங்க. மொரே கிளியரா? அஷ்ஃபா கிளியர்? நீங்க பேசுறது கேட்கறதுல சரியா, நீங்க அடுத்த செட்ல போடுங்க கிளியரானு சொல்லி கேட்கல. ஓகே. அப்ப தேவைன்னு சொல்லக்கூடிய விஷயம் ஓகே, விருப்பம்னு சொல்ல விஷயம் ஓகே, பாய் செட் போட்டு முறை ஓகே. அடுத்தே போடுங்க வியாபாரம். சரி, இப்ப தலைப்பு போடுங்க வியாபாரம்னு சொல்லுங்க. தலைப்பு போடுங்க வியாபாரம். தேவை விருப்பம் கிளியர் தானே? தலைப்பு போடுங்க வியாபாரம். வியாபாரம் என்ன, நான் உங்கள்கிட்ட சொன்ன விஷயம் தான். அவ எழுதிக்கோங்க வியாபாரத்துக்கு கீழால. வியாபாரத்துக்கு கீழே எழுதிக்கோங்க மனிதர்கள். மனிதர்கள். மனிதர்கள் தங்களது இல்லாட்டி தமது. தங்களது இல்லாட்டி தமது
தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக மூன்றாம் தரப்பினரை நாடுவர். அப்படின்னா மூன்றாம் தரப்பினரோட தொடர்பு படி எங்களோட தேவை பூர்த்தி செஞ்சுக்கொள் ஆட்டி. ஓகேயா? அதுக்கு பிறகு போடுங்க, அடுத்த பாயிண்ட்ல போடுங்க, அந்த மூன்றாம் தரப்பினருக்கும் பிராக்கெட்ல போடுங்க வாங்குவோர், விற்போர், பிராக்கெட்ல போடுங்க விற்பனை செய்பவர். நான் இதோட வைண்ட் அப் பண்றேன். சரி மட்டும் இடி இடிக்குது. நான் இதோட வைண்ட் அப் பண்றேன். மீதி அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றேன். இந்த பாயிண்டோட வைண்ட் அப் முடிக்கிறேன். பிராக்கெட்ல போடுங்க விற்பனை செய்வோர். அடுத்த போடுங்க வாங்குவோருக்கும் இடையில், விற்பனை செய்வோர் வாங்குவோர் 2 பேருக்கும் இடையில் நடைபெறும் கொடுக்கல் வாங்கல்கள் வியாபாரம் எனலாம். ஓகே தானே? நான் இதோட முடிக்கிறேன். சரிய மட்டும் இடி இடிக்குது, முகத்துக்கு வந்துட்டு போகுது. இந்த அடுத்த செஷனை நான் அடுத்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா 20 நிமிஷம் நான் குறைவா செஞ்சுக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நான் 2 ஹவர் செய்யறேன். இந்த 20 நிமிஷத்தையும் பேலன்ஸ் பண்ணி, சரியா? இன்னைக்கு நேரத்தோட முடிச்சு 20 நிமிஷத்தை பேலன்ஸ் பண்ணி அடுத்த கிளாஸ்ல 2 ஹவர் செய்யறேன். அப்ப இந்த கிளாஸ்ல இதோட நான் முடிக்கிறேன். ஏதாச்சும் டவுட் கேட்கிறேன்டா நீங்க பர்சனலா மெசேஜ் போடுங்க. அடுத்தது உங்களுக்கு அடுத்த கிளாஸ் எப்ப செய்ய ஓணும் இந்த விஷயம் கிளியர் ஆயிக்கிறேன்டா மெசேஜ் ஒன்று போடுங்க. அடுத்த கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணணும், கண்டினியூ பண்றீங்கன்னு சொன்னா எப்ப செய்யணும்ன்றதையும் மெசேஜ் போடுங்க. நான் அதனால செஞ்சுதான். இதுவரைக்கும் கலந்து கொண்டதுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். தேங்க்யூ சோ மச். நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு கிளாஸ் சந்திக்கிறோம்.